வணக்கம் வியூவர்ஸ், வெல்கம் பேக். ஆக்சுவலாக இன்னைக்கு நம்ம இப்போ ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஃபேக்டரில் ஒரு வீடியோ எப்படின்னா OnePlusஓட பட்ஸ் ப்ரோ 3 நம்ம ரொம்ப நாளாக சொல்லிட்டு இருக்கோம். அன்சங் ஹீரோ மாதிரி அந்த 10K கீழே வந்து ரொம்பவே டாமினேட் பண்ணுது அப்படின்னு சொல்லி ஓஜி பட்ஸ் ப்ரோ. ஆமாம், ஸோ அந்த அளவுக்கு நல்லா இருக்கு. இப்போ அதையும் பிக்சல் பட்ஸ் 2 எக்ஸ்பீரியன்ஸ் ஆஸ்பெக்ட்ல என்ன வித்தியாசம்னு சொல்லலாம். ஏன்னா இப்போ பிக்சல் பட்ஸ் 2 எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு 2 அதாவது 11mm டைனமிக் டிரைவர்ஸ் ஒன்று இருக்கு, பட் அதில் டியூவல் டிரைவர் இருக்கும். எஸ், ஸோ அந்த டியூவல் டிரைவரை கம்பேர் பண்ணும்போது இந்த சிங்கிள் டிரைவர் வந்து எப்படி ஆடியோ ப்ரொடியூஸ் பண்ணுது, சிங்கிள் டிரைவரையும் இந்த டியூவல் டிரைவரையும் ஒரு TWS ஸ்டாண்ட்ஸில் பார்க்கும்போது அது மட்டும் இல்லாமல் அது உங்களுக்கு ஆஃபர் டைமில் வந்து OnePlus காயின்ஸ் அது இதுன்னு அரௌண்ட் 8K வருதுங்க. ஆமாம், ஆனால் இது வந்து உங்களுக்கு இன்னும் கூட 13K 12,900 தான் இருக்கு. இன்னுமே மேபி ஆஃபரில் ஏதாச்சும் குறைஞ்சுன்னா இதை கன்சிடர் பண்ணலாம் ஃபியூச்சரில். சரியா, கால்ஸுக்குலாம் இது அல்டிமேட்டாக இருக்கும். கால்ஸுக்கு செமையாக இருக்கு ப்ரோ, நைஸ். அதுவும் கால்ஸுக்கு நல்லா இருக்கும். அது எந்த விதத்துலங்கிறது இப்போ தொடர்ந்து நான் சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் இப்போ இந்த ரெண்டு பட்டியும் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஃபர்ஸ்ட் வெயிட், இது ஹெவி, இது கம்மி வெயிட். ஏன்னா இதில் ஒயர்லெஸ் சார்ஜிங்கும் இருக்கு, இதில் அதெல்லாம் இல்லை. அடுத்து என்னன்னா பட்ஸ் அடிப்படையில் எடுக்கும்போது இதோட பட்ஸ் கொஞ்சம் பெருசு, ஆனால் இதில் பிஞ்ச் இருக்கு, அது ஒரு பெரிய ப்ளஸ். ப்ளஸ் இதில் இன்னும் என்ன பண்ண முடியும்னா வால்யூம் வந்து நீங்க ஸ்லைட் பண்ணி இன்க்ரீஸ் பண்ணலாம், டிக்ரீஸ் பண்ணலாம், அந்த இதெல்லாம் பண்ணலாம். பிஞ்ச் ப்ளஸ் வால்யூம் ஸ்லைடிங். ஸோ அந்த ஜெஸ்டர் எல்லாமே உங்களுக்கு பிக்சல் பட்ஸ் ப்ரோ 2ல இருக்கு, பட் 2A கிடையாது. இப்போ 2A எடுத்துக்கிட்டா எனக்கு எப்படி இருக்குன்னா அதே டைம்ல வெயிட் ரொம்ப கம்மியா இருக்கு. எனக்கு ரொம்ப நேரம் நான் மாட்டிருந்தாலும் எனக்கு அந்த ப்ரெஷர் ரிலீவிங் மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து இதுல பெட்டரா ஃபீல் ஆகுது. ஸோ இப்போ ஆக மொத்தம் உங்களோட ப்ரிஃபரன்ஸ் தான். பட் நாங்க என்ன பண்றோம்னா இப்போ ஆடியோ ஆஸ்பெக்ட்ல ஒரே ட்ராக்கே கேட்டாலும் எங்களுக்கு எந்த அளவுக்கு வித்தியாசம் இருக்குன்னு சொல்றோம். கால்ஸுக்கு ரெண்டுமே மாஸ் தான், நாங்கள் ஆல்ரெடி சொல்லிட்டோம். சொல்ல போனா இதுல இது போட்டுருப்பா பார்த்தீங்களா ப்ரோ, அவங்க வெப்சைட்ல போய் செக் பண்ணீங்கன்னா போன் கண்டக்ஷன் மைக்ரோஃபோன்லாம் போட்டு வச்சிருப்பாங்க. ஆமா, ஸோ உங்களுக்கு நாய்ஸி என்விரான்மெண்ட்டாக இருந்தாலும் மைக் வந்து நார்மலாக ரெகுலர் ஆடியோ பிக் பண்ணணும்னா நாய்ஸையும் சேர்த்து பிக் பண்ணும், தலைவன் வந்து உங்கள் அதிர்வையும் சேர்த்து பிக் பண்ணி உங்களுக்கு கேன்சல் பண்ண முடியும். ஸோ அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இதில் இருக்கு. வாய்ஸ் என்னன்றதை கரெக்டாக அது எடுத்துக்கும், நிறைய அட்வான்டேஜ் இருக்கு. ஓகே, ஸோ இப்போ நம்ம லிசன் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் நான் இதை வந்து பேர் பண்ணுறேன். பேர் பண்ணேன்னா இத்தனைக்கும் எதில் பண்ண போகிறோம்னா பிக்சல் பட்ஸில் தான் பிக்சல் ஃபோனில் தான் பண்ண போகிறோம். அதுக்கு ஒரு ரீசன் இருக்கு. ஏன்னா இப்போ நான் ஒரு சைனீஸ் ஃபோனில் பண்ணேன் அப்படின்னா என்ன அட்வான்டேஜ் கிடைக்கும், அப்போ ஆட்டோமேட்டிக்கா வந்து அது வேற மாதிரி இருக்கும். வால்யூம் வச்சாலே போதும், LHDC கதறுவான் வால்யூம். அதனால போல OnePlus யூஸ் பண்ணும்போது எக்ஸ்பீரியன்ஸே வேற மாதிரி இருக்கும். அவன் எந்த பாட்டு ப்ரோ கேக்குறீங்க? எதுனாலும் ஓகே ப்ரோ, இதே போடுங்க. நம்ம ரீசெண்டா வந்து ஆஜா ராஜா. எஸ், ஆஜா ராஜா. வால்யூம் குறைச்சிக்கோங்க, நல்லாவே அவுட்புட் இருக்கு, பர்ஃபெக்ட். கண்டிப்பா அது அடிச்சிருச்சு இது, ஏன்னா வால்யூம்ல அது எங்கேயோ போயிடுச்சு. இதெல்லாம் அவ்வளோ வால்யூம்ல டெலிவர் பண்ண முடியாது. இந்த பாட்டு இந்த பட்ஸ்ல தான் ஃபர்ஸ்ட் டைம் கேட்குறேன். நான் இது கேட்கவே இல்லை இந்த பட்ஸ்ல. அந்த பீட் பயங்கரமா இருக்குது இதுல. இது எப்படி நோட்டீஸ் பண்ணாம விட்டுறேன் நானு. பின்னாடி ஒரு பீட் வந்துட்டே இருக்கு ப்ரோ, எனக்கு ஒரு புது டிஃபரெண்டா இருக்கு இது கேட்கும் போது. ஒரு புது அனுபவம். இத்தனை நாளா இந்த பட்ஸ்ல நான் கேட்கவே இல்லை நானு. ஓகே, அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டு பிக்சல்ல போடுங்க. 1 மினிட் கேட்டிருக்காரு எங்க ஆளு, அதே 1 மினிட் வந்து இப்போ பிக்சல்ல கேட்க போறாரு. மெமரைஸ்டா இருக்கும் அந்த பீட்டோட பஞ்ச் எல்லாம். பிளஸ் இது வந்து சமர் ரகடான பில்டுங்க. நான் தெரியாம 2-3 தடவை கீழே எல்லாம் போட்டிருக்கேன். நல்லா பண்ணிருப்பாங்க வித்தியாசமா. 2-3 தடவை கீழே எல்லாம் போட்டிருக்கேன், நல்லாவே தாங்கிச்சு. ஓகே, இந்தாங்க ப்ரோ முட்டை. நம்ம சிகப்பு செல்லக்குட்டை பெரி. இவன் உட்கார்றது டிஃப்ரெண்டா உட்கார்றாங்க. இது அதே வால்யூம் வைக்கிறேன், மோட்ல இருக்கு. அதே வால்யூம். இந்த இதான் ஆக்சுவல் வால்யூம் அதுல இருந்தது. மோட் மட்டும் ஆஃப் பண்ணிக்கோங்க. ஒரு மியூசிக் அவன் தான் ப்ரோ. அந்த சவுண்ட் இதுல கம்மியா இருக்கு, அதுல சவுண்ட் வேற லெவல்ல இருந்துச்சு. அதான் நான் தான் சொன்னேன், அந்த டிரைவர் மக்கள்கிட்டயே நான் சொல்லிட்டு இருந்தேன் ஆல்ரெடி. இது நல்லா இருக்கு, நான் நல்லா இல்லைன்னு சொல்லல, பட் அதுல எக்ஸ்ட்ரா ஒரு சவுண்ட் கேட்டுச்சு. அந்த சவுண்ட் இதுல வந்து சட்டிலா இருக்கு ரொம்ப. அது டியூவல் டிரைவர். அது வால்யூமும் இங்க சேவ் லெவல் தானே, பட் ஆனா அது லவுடா இருந்துச்சு. வெளில கேட்டுச்சு ப்ரோ உங்களுக்கு பிரைட்டா. மியூசிக் அவன் தாங்க, மியூசிக் அவன் தான். ஸோ இதுதான் ஃபேக்ட். இதை உங்ககிட்ட கன்வே பண்றதுக்காக மட்டும்தான் இந்த வீடியோ. OnePlus பட்ஸ் வந்து அதுக்குன்னு ஒரு சில டவுன் சைட்ஸ் இருக்கு. அதுதான் என்னன்னா சைஸு, கொஞ்சம் இந்த பட்ஸோட வெயிட்டு, கொஞ்சம் உங்களுக்கு ஏற்ற இயர் டிப்ஸ் ஐடென்டிஃபை பண்ணி நீங்க கரெக்டா லாக் பண்ணணும். லாக் பண்ணலன்னா என்ன ஆகும்னா லாங் ரன்ல அதாவது ஒரு 10 நிமிஷம் கழிச்சு லைட்டா லூஸ் ஆகிற மாதிரிலாம் இருக்கும். ஸோ இந்த ஏரியாவை ஃபிக்ஸ் பண்றது யாரு அப்படின்னா பிக்சல் பட்ஸ். கரெக்ட், உங்களுக்கு ஃபிட்டு கம்ஃபர்ட் அதெல்லாமே டாப் நாச்சா இருக்கும். பட் இப்போ நீங்க வந்து கொஞ்சம் லவுடான வால்யூம் கேட்டு நான் பழகிட்டேன் ப்ரோ. கொஞ்சம் லவுடா, அதுக்காக காது செவிடாற மாதிரி சொல்றேன். பட் கொஞ்சம் லவுடான வால்யூம் கேட்டு நான் பழகிட்டேன், எனக்கு அந்த மாதிரி கேட்கறதா பிடிச்சிருக்கு. பிளஸ் இன்னொன்னு என்னன்னா எனக்கு பேஸ் இருக்கணும், ஆனாலும் எனக்கு மிட்ஸ் வோக்கல்ஸ் அதான் ஹைஸ் எல்லாமே இருக்கணும், எல்லாமே இருக்கணும். அங்கதான் ட்விஸ்ட். அங்க உங்களுக்கு என்ன ஆயிடுதுன்னா
பிக்சல் பட்ஸ்ல இல்லைன்னு நாங்க சொல்ல, பட் லவுட்னஸா இருக்கட்டும் பிளஸ் இந்த செப்பரேஷன் அப்படின்றது வந்து பிக்சல்ல சிங்கிள் டிரைவரால என்ன பண்ண முடியுமோ பண்ணுது. ஆனா ஒன் பிளஸ்ல வந்து அது செம்ம ஒய்டா செம்ம இமர்சிவ். இது வந்து ஒரு பேலன்ஸ்டு ஒரு ஆடியோ ஃபைல் கிரேட் சவுண்ட் பிக்சல்ல வருது. இது வந்து இந்த மாதிரி பிடிச்சவங்களுக்கு இதுதான் ப்ரிஃபர் பண்ணுவாங்க. எப்படி ஒரு சில பேருக்கு சோனி வந்து எனக்கு பிடிக்கவே பிடிக்காதுங்க, அவன் அடிச்சிட்டா இருப்பான், பேஸ் வந்து ஹெவியா இருக்கும், நான் சோனியே போக மாட்டேன் சென்னைசர் போவேன் அப்படின்னுவாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு இந்த பட்ஸ் பிடிக்கும். கரெக்ட். எனக்கு சோனியும் போஸும் பிடிக்கும்ன்றவங்களுக்கு ஒன் பிளஸ் பிடிக்கும். கரெக்ட். அதுதான் டிஃபரன்ஸ். சூப்பர். அதான் இப்போ மொத்தம் இது வந்து உங்ககிட்ட கன்வே பண்றதுக்காக மட்டும்தான். நீங்க யாராவது வந்து ஒன் பிளஸ் பட்ஸ் ப்ரோ ஆனா கம்ஃபர்ட் இதுதாங்க. கம்ஃபர்ட் சாமா லைட் வெயிட். எனக்கு வந்து அதுல ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னன்னா டிரான்ஸ்பரன்சில தான் கௌதம் ப்ரோ எடுத்து மாட்டும் போது இருக்குது பாத்தீங்களா. நான் பெரும்பாலும் டிரான்ஸ்பரன்சில தான் வச்சிருப்பேன். அதுக்கு காரணம் என்னன்னா டிரான்ஸ்பரன்சில இருக்கும்போது நான் பட் மாட்டி டிரான்ஸ்பரன்சில இருக்கேங்கிற ஃபீலே இருக்காது. ஆமா, நான் ரொம்ப லைவ்லியா ஃபீல் பண்ணுவேன். இது வந்து ஸ்வெட் ஆகுறது இல்லைங்க, காதுக்குள்ள ஸ்வெட் ஆகுறது இல்லை, ஏன்னா அந்த வெண்ட் வந்து நல்லா ஒர்க் ஆகுது. பட் நம்ம அந்த ஒன் பிளஸ் பட்ஸ்ல அதெல்லாம் எதிர்பார்க்க முடியாது. இதுதான் வித்தியாசம். அந்த ஏர் இன்டேக் சிஸ்டம்லாம் அந்த சாம்சங்கோட பட்ஸ் ப்ரோலயும் இருக்கும், இதுலயுமே இருக்கும். சீரியஸா நல்லா பண்ணிருக்காங்க. அந்த பீன்லயே செமையா போட்டுருப்பான். பட்ஸ்லயே இருக்காது, பீன் ஷேப்ல வந்து லைவ் அத போட்டுப்பான், ரிலீவ் ஏர் பிரஷர் இப்படி வரும் அது. ஸோ அதெல்லாம் வந்து கொஞ்சம் முக்கியமான பாயிண்ட் தான். இதுல என்ன ஹைலைட் ஆக மொத்தம் லாங் டியூரேஷனுக்கு கால்காக பிளஸ் காதுலயே இருக்கும் ப்ரோ. இன்னொரு காது மாதிரி வச்சிருக்கேன் அப்பனா அது இல்ல ப்ரோ, சும்மா ஒரு 1/2 மணி நேரம் பாட்டு கேட்பேன், செம்ம ஜாலியா கேட்பேன். ஒரு 1 hour அதிகபட்சம் 1 hour நான் பஸ்ல டிராவல் பண்றேன் கேட்கறேன் அப்படின்னா ஒன் பிளஸ் தான் தனிமைக்கு கூட்டு போயிடும். ஆமா, எதுவுமே கேட்காது வெளியில. ஸோ அதுதான் ஃபேக்ட்டுங்க. ஸோ இதான் உங்ககிட்ட கன்வே பண்ணணும்னு நினைச்சோம். ஸோ நீங்களும் ஆல்ரெடி வந்து பட்ஸ் ப்ரோ 3 யூஸ் பண்றீங்கன்னா உங்களோட அனுபவம் இது வரைக்கும் எப்படி இருந்திருக்கு அண்ட் எந்த டிவைஸோட பேர் பண்ணி யூஸ் பண்றீங்கன்னு சொல்லுங்க. இப்போ ரீசெண்டா வந்து அப்டேட்டுக்கு அப்புறமா தாங்க, இப்போ Android 16 QPR 2க்கு அப்புறமா தான் என்னமோ பிக்சல் ஆடியோ வந்து வால்யூம் லெவல் ரொம்ப அதிகமாயிடுச்சு. ஸ்பீக்கர்லயுமே அவுட் நல்லா இருக்குன்னாரு, ப்ளூடூத்லயுமே நல்லா இருக்கு. ப்ளூடூத்ல நல்லாவே டிஃபரன்ஸ் தெரியுது. ஏன்னா இப்போ இந்த ஒன் பிளஸ் பட்ஸ்லாம் பாருங்களேன், நான் வச்சதே வந்து 60% வால்யூம் தான். ஆமா, முன்னெல்லாம் வந்து அவ்வளோ பவர் டிரைவ் பண்ணாது. பிக்சல் சாம்சங்ல கொஞ்சம் வால்யூம் எக்ஸ்ட்ரா வைக்கிற மாதிரி இருக்கும். இப்போ என்னடான்னு பார்த்தா அசால்ட்டா பவர் அதிகமா மோர் ஆர் லெஸ் இப்போ ஈக்குவலா இருக்கு. இந்த சைனீஸ் போன்ல எவ்வளவு வால்யூம் வைக்கிறோமோ அதே அந்த மாதிரி இருக்கு. ரைட்டு. ஸோ பிக்சல் பட்ஸ் நீங்க யூஸ் பண்ணீங்கன்னா, அதுவும் ஃபர்ஸ்ட் OG A சீரிஸ் வந்து நிறைய பேர் IMR இருக்கும். ஏன்னா அதெல்லாம் 5K கிடைச்சிச்சு, சூப்பர் டீல். அதான் அந்த IMR இருக்கிற A நீங்க யூஸ் பண்ணீங்கன்னா எப்படி இருந்தது? அதோட ஃபிட் இன்ன வரைக்கும் பிக்சல் பட்ஸ் எந்த பட்ஸுமே அடிச்சிக்காது, அது வேற மாதிரி ப்ரோ. ஆனா என்ன, ஒரு சிலருக்கு வந்து இப்போ நாங்க சொல்லிட்டு இருந்தோம்ல அந்த ஸ்வெட், அது அதுல ஆகும். ஏன்னா அது வந்து கெனால் உள்ள போயிடும். ஏன்னா அது பிளாஸ்டிக்ன்றதால வழுக்கும், அது கெனால் உள்ள போயிடும் ப்ரோ. IMR இருக்கும் அது. ஆனா பேஸ் எல்லாம் நல்லா இறங்கி குத்தோம்னு வச்சுக்கோங்களேன். வால்யூம் லெவல்ஸ் வந்து இதோட அது கம்மி. ரைட் மக்களே. ஸோ தொடர்ந்து நம்ம இன்னொரு பதிவில் சந்திப்போம். அது வரைக்கும் விடைபெற்றுக் கொள்வோம். சிவபரணி, கௌதம், பார்க்கலாங்க. பாய்.